ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம அவிஸ் சமையலில் ஃபிஷ் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை ரொம்பவே கம்மி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. சன்னில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விட்டமின் டி இதில் அதிகமாக இருக்கனால கண் பார்வை கோளாறு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. மீன் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்திக்கிங்க. இது ஒரு ஹெல்த்தி டயட்டு. ஏன்னா இதில் கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் இல்லைங்க. இதில் நல்ல குட் கொலஸ்ட்ரால் மட்டும் இருக்கனால நம்ம ஸ்கின் அண்ட் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நான் இன்னைக்கு ஷீலா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நடுவில் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி கோடு போடும்போது என்ன ஆகுனா நம்ம தடவக்கூடிய மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இதுக்கு மசாலாவுக்கு நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்காங்க. அதோடு சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க எதுக்கு தக்காளி போட்டிருக்கேன்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் லெமன் ஆட் பண்ணி கூட ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி நம்ம தக்காளியை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த மசாலா தூளை மீனோட நல்லா ஒட்டி நல்லாவே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோட்டல்ஸு அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மசாலாவை நான் அந்த மீனோட 2 பகுதியிலையும் நான் அந்த நடுவில் இருக்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்ச இடத்துலையும் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நான் மசாலாவை நல்லாவே தடவி வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா இதை மேரினேட் பண்ண விடணுங்க. இது நல்லா ஊற தாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் செய்யலாம். இல்லை நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு செய்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு பாக்ஸில் மேரினேட் பண்ணதை வச்சு ஃப்ரீசரில் வச்சு வேணுங்கும் போது நீங்கள் எடுத்து பொரித்து சாப்பிட்லாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு அயன் பாத்திரத்தில் தாங்க நான் இந்த மீன் வறுவலை பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா இரும்பு கடாய் இந்த மாதிரி இதில் பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட்டே ரொம்ப அலாதியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவில் அடிக்கடி இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அயனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு நம்ம பாரம்பரியமான விஷயங்களில் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்திட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி டயட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை ஒவ்வொரு பக்கமும் 1 நிமிஷம் தான் ஆகுங்க வேகிறதுக்கு. 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மீன் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மீனை எடுத்துடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மீன் வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க ஆகும். நான் இந்த எண்ணெயிலேருந்து இப்போ இந்த மீனை வெளியே எடுத்துட்டேன். நம்ம இன்றைக்கி இதில் எந்த மாவுமே நம்ம சேர்த்துல, அதாவது கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ எதுவுமே போடலை. ஆனாலும் இந்த மீன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதெல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மீன் சாப்பிடும்போது நம்ம ஒரு சில உணவுகளை தவிர்த்துக்கணுங்க. அதாவது மீனோட சேர்த்து அந்த அன்னைக்கு தயிரோ பாலோ சேர்த்து சாப்பிடாதீங்க. அதே மாதிரி தேன் கலந்த உணவுகளும் அந்த அன்னைக்கு தவிர்த்துருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். மீனில் நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது முடிஞ்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கிங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுங்க இது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.